ஆமாம் மாட்டிக்கிச்சு. பையன் பள்ளத்தில் இறக்கிட்டாப்புல. பார்த்து பார்த்து பார்த்து. வாடா. இரு வண்டி 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 வண்டி. இப்போ ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு இறங்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்லோப்பு வச்சு கலையை பிடிச்சிடுவோம். அப்போ பார்த்து வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் பார்ட் வந்து நம்ம வியூ பாயிண்ட்டோட எண்ட் பண்ணியிருப்போம். இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டேரெக்டாக பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ட் 2 பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அவ்வளோதான், அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. அந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து எக்ஸாக்டாக தெரில. அது அந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, சின்ன திருப்பதி கோவில் இருக்குல்லங்க, சின்ன திருப்பதி கோவில் பக்கத்தில் அந்த வியூ பாயிண்ட் லொக்கேட்டாக இருக்குது. கீழே இறங்கினோம்னா அந்த வியூ பாயிண்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. வந்து பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். இன்னும் காலையில் ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயில் டைம் வந்து வெக்ஸ் ஆகிறத விட்டுட்டு காலையில் ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபால்ஸுக்கு போகலாங்க கைஸ். இப்போ நம்ம போகிற ஃபால்ஸுக்கு பேர் என்னென்னா கவியம் ஃபால்ஸுங்க. தொரடிப்பட்டிலேருந்து பக்கம்தான். தண்ணி தான் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், போனால் தான் தெரியும். கவியம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வருது. அதுவும் ஆஃப் ரோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரோட் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க. ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் அந்த கவியம் ஃபால்ஸ்க்கு. பையன் பள்ளத்தில் இறக்கிட்டாப்புல. பார்த்து பார்த்து பார்த்து. இது வேறு ஸ்டாண்டு பிரச்சனை நம்ம வண்டியில். இறா வாடா. இரு வண்டி 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 வண்டி. ஆப்ல இப்போதான் பக்கா டேர்ட்டாக இருக்குது வண்டி. ஓடு, இப்போதான் டேர்ட் பைக்குக்கு கரெக்டான வண்டி இது. ஒரு அழுத்து எல்லாம் தெரிக்கும். ஏண்டா அதான் ரோடு இங்கே இருக்குல்ல, எதுக்கு அங்கே போய் விட்ட? ஆமாம் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக இந்த லெஃப்ட் எடுக்கணுங்க. இந்த லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் 3 கிலோமீட்டர். ரோடு வேலை ஆகிட்டு இருக்கும் போல். எல்லாம் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள், கவியம் ஃபால்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் போனாலும் செத்தான். நம்ம வண்டி போகிறதில்ல, பின்னாடி ஃபுல்லாக புழுதி கிளப்புது அவனுக்கு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டுருக்கானுங்க, அவன் மட்டும் ஹெல்மெட் போடல. ரோடு நல்லா ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனால இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டு தான்.
நல்ல ஆஃப் ரோடு தான் இது. கரெக்டான ரூட்டு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு சில பேர் நான் இப்போ போகிறவங்க பாருங்க நடந்தே போகிறாங்க காரங்க நிறுத்திட்டு. ஆனால் இது ரொம்ப தூரம் நடந்துட்டு போவாங்க, கால் வலி தான் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பைக்கில் ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்கனால நம்ம வந்துட்டோம். நல்ல ஸ்லோப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லோப்பில் ஸ்டாண்டிங் தான் பெட்ரு. அவன் மாட்டில் தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கானே மோகனு. அவ்வளோதான், இங்கே எடுத்துகிட்டு தான் போகணும். வந்தாச்சுங்க. இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து தான் போகணும். வா 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 வயசு முடிஞ்ச வரைக்கும் வண்டியிலே போக முடியுமான்னு பார்க்கலாம். எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். அங்கெல்லாம் வண்டி நிறுத்திட்டு தான் போயிருக்காங்க. நம்ம வண்டி அட்வென்ச்சர் வண்டி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. இதோ பாருங்க கீழே குணால். நம்ம அன்றைக்கி இது வரைக்கும் தாண்டா வந்தோம். நம்ம 3 பேர் வந்தோம்ல, இது வரைக்கும் வந்துட்டோம், பைக்லேயே வந்தோம். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க கைஸ். அவ்வளோதான், அடிவாரம் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வரும் ஃபால்ஸுக்கு. பார்த்துட்டு பாருங்க, நம்ம வந்து சேஃப்டி முக்கியம். நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்தோம், நானும் தம்பிலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். தண்ணி ஓரளவுக்கு இருக்கு போல். பாருங்கள் சைட்லாம் அதோட கண்டினியூஸ் தான். அந்த ஃபால்ஸில் வந்துட்டு வர தண்ணி தான் அப்படி போகுது. கமான் வேலு, தண்ணி வருதா என்னன்னு விசாரிச்சாடா? ஏண்டா விசாரிக்கலையா?
வாட்டர் கிராஸ் பண்ணுறான் வாடா. அதுக்கு நான் வீட்லேயே குளிச்சு வந்துருப்பேன்டா டேய். இருக்குவாங்க. நாமளே தண்ணி இல்லாத டைம் பார்த்து தான் குளிச்சுட்டு வந்தோம். மொட்டை வெயிலில் போய் குளிச்சு வந்தோம். ஏதோ சொல்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு மேலேருந்து கொட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீயே இந்த ஸ்பாட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கவியம் ஃபால்ஸுக்கு. மண்டை வெயிலில் போகிறதுனால ஸ்டார்டிங்கில் டயர்டாயிரும். நம்ம இதுக்கெலாம் மார்னிங்கு ஈவினிங் போனால் தான் சூப்பராக இருக்கும். புரியல. தண்ணி பாருங்கள் கீழே ஓரளவுக்கு இருக்குது, தண்ணி இருக்குது. அப்படியே பாருங்கள் அப்படியே ஃப்ளோ போயிட்டுருக்கு கீழே. அங்கே மெயினாக குளிக்கலான்னு தான் வந்திருக்கோம். எங்கப்பா தண்ணியை காணோம்? அப்படியே அங்கே போகணும். அப்படியே போகலாம். இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் இருக்கா? இங்கேயே 3 வாட்டர் ஃபால் இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபாலு, அது கீழே செகண்டு, லாஸ்ட்டு இன்னும் கீழே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு தான் மேக்ஸிமம் போக போகிறோம். அப்படியே வந்துடுறோம். I'm Bear Grylls. Man has a smile. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல தண்ணி ரொம்ப பியூராக போயிட்டுருக்கு, கிறிஸ்டல் கிளியராக. மோகன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்க போகிறான். இந்த அந்த கலர் இருக்குங்களா அந்த தண்ணி குடிக்க போகிறான். இப்போ உங்களுக்கு முன்னாடி இது உங்களுக்கான காட்சி. மோகன் கமான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக குடிடா. ரொம்ப ஆபத்தான பகுதி. பாருங்க மோகன் பாருங்க கிளையெல்லாம் பிடிச்சி போகிறான் பாருங்க, குரங்கு மாதிரி. நேற்று தான் லெக்கு போட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சு திரும்ப லெக் போட்டு. எங்கடா ஆட்டி கைஸ் அங்கே பாருங்க பாம்பு வச்சு ஃபோனில் ஜூம் பண்ணுறா. கொம்பேர் மகனா டக்குன்னு நிடுறா, அப்புறம் ஆடுது போடுறா. அங்கே பாருங்கள் பாம்பு. இது கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது, ஃபோனில் கவர் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கு மேலே போனோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜம்ப் அடித்து அந்த கரைக்கு போக போகிறோம். குணால் பார்த்துக்குனாலு தங்கல் எப்படி ஜம்ப் அடித்தான்? ஐயோ ஈரம் பண்ணிட்டான், வலி கூட்டுறா. ஏன்டா அப்படி அதில் காலை நாளை ஏறி போயிடலாம் வாடா. அதான் பண்ணுறேன். அப்படி ஏறிவாங்க. ஏய் என்னை பற்றி யார் நினச்சி நீ பாருப்ப முடியலடா. ஏறுறேன். இப்போ ஹெல்மெட்டு மட்டும் பிடி ஒரு நிமிஷம். நாங்கள் ஷார்ட்கட் நோக்கி போக போகிறோம். டேய் புர்றா. டேய் எங்கே என்ன பிடிக்காம போகிறா? இப்போ நான் எப்படி என்ன பிடிச்ச ஏறினேன்? ஓ எப்படி இப்போ வலிக்கிட்டு உழுவுறான்னு மட்டும் தண்ணியிலே வந்துருங்க. தடாம் உனக்கு நீ தடாம் இருக்குவா தண்ணியிலே வாங்கினா கையில் தண்ணியிலே நடந்து நடந்து
கபடியில் ஒரு ஜம்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிவிடு. தண்ணி போகாத வாடா போயிடுச்சு. கைஸ் இங்கே பாருங்க, செம்ம வாட்டர் ஃப்ளோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏய் போடா, தண்ணி இல்லைங்க. கமான் மோகன், உன்னால முடியும். எது ஒன்று தடுக்குது? தடுக்கலையா? வரம் பாடுறா டேய். இதாடா ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபாலு. அப்போ ஆனால் நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்குது இன்றைக்கி. தாண்டிக்கலாமா? தாண்டிடலாமா? அதுக்குண்ணா ஆமாம். ரிட்டன் எப்படி வருது? அந்த வழியாக தான் வரணும். அதனால தான் வருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு ரிஸ்க்கான டாஸ்க் எடுக்க போகிறோம். அது கீழே போயிட்டு நாங்கள் மேலே வர போகிறோம். ஜம்ப் அடித்து தேவையில்லாம் கீழே விழுறதுக்கு ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். இதோ பாருங்க, கைஸ் இந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபாலே இதாங்க. இங்கே பாருங்க, மேலே டாப்பில் தான் நிற்கிறோம். இங்கே தண்ணி வந்தால் செம்ம ஃபோர்ஸில் வருமா. இப்போ தண்ணியே இல்லை. கிளைமேட்டு வந்து இந்த சம்மர் சீசனால் தண்ணியே இல்லை ஃபுல்லாக. இல்லைன்னா இங்கே நிற்கவே முடியாது. ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நம்ம நிற்கிற இடத்துலாம் மான்சூன் டைமில். நம்ம நேரம் எப்பயுமே வரதெல்லாம் இந்த மாதிரி சம்மரில் தான் வரும். லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி சம்மரில் தான் வந்தோம். இப்பயும் சம்மரில் தான் வந்துருங்க. நானும் அது எப்படி தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. பாருங்க, போய் செட்டில் ஆகிட்டான். இங்கேருந்து தான் ஊற்றுது பாருங்கள். இதெல்லாம் பயங்கரமாக வழுக்கும். அதனால் பார்த்து போகிறது நல்லது. இப்போ நம்ம செகண்ட் வாட்டர் ஃபால் நோக்கி போக போகிறோம். ஓகே, இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம் பாருங்க. கமான் மோகன். ஏய் அப்போ ஆமாண்டா, எதுக்கு வேணாலும் நம்ம தப்பிச்சிக்கலாம்டா. அந்த பாம்பட்டு மட்டும் தப்பிக்க முடியாதா சாமி. வரப்போ தான் ஒரு கட்டூரி மகன் பார்த்தோம். கட்டூரினா கொம்பேரி முகமாடா. அது கொம்பேரி மகன். சரி இந்த மாதிரி நேரத்தெல்லாம் பார்த்து கை வைங்க. இங்கே தான் பாம்பு அதிகமாக இருக்கும். அங்கே பார்த்து கை வை. பார்த்து கை வேணும், டப்புன்னு வச்சுருவான் கை. அப்படி இப்போ யாரும் இதில் இருக்குமா? தயவா, நீ தள்ளி விட்றா, என்னையும் தள்ளி விட்றாரா. அப்பா பார்க்கவே இல்லை. நம்ம நான் ரோட்டில் போகும்போது காட்டில் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. அது அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போனேன். வரும்போது தான் பார்க்கணும். பட்டாம் வச்சு பாருங்க அப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு. இது அமோனியம் நடக்க போகுது. சரி நான் வேணா அந்த கோபுரம் தரேன். நீ ஏன் இனிமேல் பிளாக் பண்ணிக்கு. நீ பண்ண மாட்டேங்கிறீங்களா? நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். சரிடா, பாருங்க எவ்வளோ பட்டாம்பூச்சின்ட்டு. இந்த பாடுறா, இதுதான்டா ரிஸ்க்கான இடம்.
இப்போ தான் ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு இறங்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்லோப்பு. வச்சு கலையை பிடிச்சிடுவா. வண்டி போன டைம் அங்கே எடுத்து வந்து புது ஸ்ப்ளெண்டர் தூக்கிட்டாங்க. ஸ்ப்ளெண்டர் தூக்குறானுங்க. நீ இவன் வேறு எல்லாமே வச்சுட்டு போகலாங்கிறான். அப்படியே ஆட்டமாக இருக்கணும் அவனுக்கு. அப்பல பார்த்து வாங்க. வந்தாச்சு. ப்ரோ நீ கால் நிற்க மாட்டேங்குது. நான் எதுவும் பண்ணல. கமான் தங்கவேலு. இங்கே பாருங்க வந்தாச்சு. எல்லாம் ஜாலியாக குளியில் போட்டிருக்காங்க. இதுதான் செகண்ட் வாட்டர் ஃபால். தண்ணி இங்கே கொஞ்சம் ஆழமாகவே இருக்கும். அதனால தான் இங்கே வந்துருக்கோம் குளிக்க. Finally we reached the Gavim waterfalls. Papi வாங்க. பாருங்க இதான் தேர்ட் வாட்டர் ஃபால். இது நல்லா பெருசுடா. கீழே கீழே நல்லா பெரிய இதாக இருக்குல்ல. செகண்ட் வாட்டர் ஃபாலும் நல்லா தான் இருக்குது. தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னும் பாருங்க ஜம்மு குளியில் போடலாம். அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து நல்லா ஃபால் ஆகும் தண்ணி. இதுதான் கவியம் வாட்டர் ஃபால். எடுப்போம். நம்ம அவனை எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெக்கு? இதெல்லாம் ஒரு ட்ரெக்கே கிடையாது. ஆமாம் அதுதான் ரிஸ்கே. இதுக்கே நம்ம எப்படி பண்ணோம்னா அடுத்து நம்ம போக போகிற ரைடு இதோட டபுள் மடங்காக இருக்கும். ரிஸ்க் எடுக்க பார்த்துக்குங்க. மோகன் பயந்துட்டான். ஓகே வாங்க நம்ம போய் பாத் பண்ணலாம், குளிக்கலாம். பாருங்க ஆடி பண்ணிட்டுருக்கானு. இப்போ இருக்குது சமாளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 10 மீட்டர் டெப்த்துக்குள்ளே போக போகிறோம். அவ்வளோ சமாளம் அது. இப்போ அடிக்கிற நீச்சல் கைஸ் ஆழமே இல்லை கைஸ், போய் சொல்கிறோம் கைஸ். கடப்பாறை நீச்சல் பார்க்குறீங்களா? ஆறையிலுக்கு இடிச்சு மண்டை இது குழந்தைக்கு போயிடாது. நமக்காக தவக்கல நீச்சல் அடிப்போம். திரும்ப ரிட்டன் நம்ம தாத்தா வீட்டுக்கு போக போகிறோம். தாத்தா வீட்டுக்கு போயிட்டு நம்ம மதியம் லஞ்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே வந்த வழி தான் போக போகிறோம். நம்ம வாங்க போயிட்டு கண்டிப்பாக போகலாம்.
ஏறப்போ தான் செம்ம ரிஸ்க்காக இருக்க போகுது. ஹெல்மெட் எங்க அங்கே கொடுத்துட்டியா? இறங்குறப்ப ஈஸியாக இறங்கிட்டோம், ஏறப்போ தான் கஷ்டங்க. பிடிக்கிறதுக்கு வாட்டமே இல்லை. அதுலேயே தாமோ எங்கெங்கே பிடிச்சி ஏறதா இருக்கு. இந்த களை இருக்கவும் பரவாயில்ல, இது இல்லைன்னா இறங்க முடியாது கீழே. அந்த வழியை மறக்கக்கூடாது. நல்ல ரிஸ்க்கான ட்ரெக்கிங்க இன்றைக்கி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதோ பாருங்கள் ஏறிக்கிட்டு இருக்கான் நம்ம மோகன். கைஸ் ஃபால்ஸை பார்த்துட்டு குளிச்சுட்டு நம்ம மேலே வந்துட்டோம் ரிட்டன் வண்டிக்கு. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், தாத்தா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு நம்ம லஞ்சை முடிச்சுட்டு இந்த ரைடு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பையன் தான் லோக்கல். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், தாத்தா வீட்டுக்கு. இப்போ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். திருவா போகலாம், பலாப்பழம் போய் போகலாம். மாம்பழம் இருக்காடா? மாம்பழம் பாருங்கள், மாங்காய் மரம் ஃபுல்லாக. இதெல்லாம் நம்ம தோட்டம் தான் ஃபுல்லாக, காடு. இது வந்து சோளம் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் கொச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். டோட்டலாக இதுலேருந்து ஃபுல்லாக இந்த அப்படியே சரௌண்டிங்கில் அப்புறம் மேலே வரைக்கும் நம்மளது தான் ஃபுல்லாக. தாத்தா தான் அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் பலாப்பழ மரம். அங்கே இருக்குது பாருங்கள் உள்ள, அதுதான் பலாப்பழ மரம். முன்னாடி ஆறு இருக்குது, ஆற்றுல போய் பார்ப்போம் தண்ணி இருக்கான்ட்டு. ஆறுனா குணால்னா ஆறு. ரொம்ப பழமையான மரம் தானே இது, தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஆற்றுல, பார்த்துக்குங்க. இதுதான் ஆறு, இதுதான் வந்து தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க இவங்க. மெயினாக இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து தண்ணி ஊற்று தண்ணி, இது வந்து தண்ணி எப்பவுமே வற்றாது. இதுதான் குடிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க இவங்க. இது என்ன தண்ணி இருக்குல்ல, ஊற்று தண்ணி. இது தண்ணி வற்றவே வற்றாது, இவங்க குடிக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்கடா. இதான் வற்றவே வற்றாது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க. துணி துவைக்கிறது இந்த ஆற்றுல. இங்கே பாருங்கள் எத்தனை பழம் இருக்குன்ட்டு. அதெல்லாம் டைம் ஆகும்டா டே, அதெல்லாம் 4-5 மாதம் ஆகணும். அதெல்லாம் பலாப்பழம் வேட்டை தான் இன்னைக்கு. ப்ரோ கீழே ஒன்று இருக்குது பாரு ப்ரோ, வாசம் வருதா பாரு. காயா வாசம் வருதானே பாருறா. இங்கெல்லாம் பழுத்து ஒரு பழம் கீழே விழுந்து பாரு, ஒடிச்சே போச்சு. இருக்க மாட்டிருக்கு. 3 பழம் மாட்டிக்கிட்டுங்க, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். 3 பழமா? காப்பி செடி பார்த்துங்க, காப்பி செடி இருக்குது, இங்கே வெத்தலை இருக்குது. இங்கே நிறையா விளைச்சிருக்காங்க. இதெல்லாம் தானாக வந்ததான் இவங்க வச்சுதான்னு தெரில. பாருங்க இதெல்லாம் வெத்தலை. நீ கீழே வாடா. இப்போ 3 பழத்தை பிச்சாச்சு.
அது ஊற்று தண்ணி, இது ஆற்று தண்ணிண்ணா. ஆமாண்டா, ஏன்டா அவர் என்ன டவுட் கேட்டுக்கிறாரு அவரு. தான் ஊற்றுது நீ. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவருக்கு அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஓகே, முடிச்சிருக்கல என்னடி பண்ணுறேன். பலாப்பழம் வேட்டை முடிந்தது. இப்போ போயிட்டு சாப்பிட்டு கிளம்புறோம் நம்ம. என்ன ப்ரோ, ஓகேவா? கைஸ், அவ்வளோதான், பலாப்பழத்தையும் பிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம சாப்பிட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம மரத்தில் இருக்கக்கூடிய பலாப்பழம் இதெல்லாம் பிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 3 ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன திருப்பதி. செகண்ட் ஸ்பாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த கல் இருக்கும், ஜீவதன் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய கல் மாதிரி அந்த கல் இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்துருப்போம். 3வது வந்து நம்ம கவியம் ஃபால்ஸு பார்த்துட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த vlogல வந்து இவ்வளோ தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய மேஜரான ஸ்பாட் இந்த ஸ்பாட் தான், இதையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரைடு அப்டேட் சொல்லலான்ட்டு நான் முன்னே சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நம்ம அப்கமிங்கில் வந்து ஒரு லாங் ரைடு போக போகிறோம். எங்கே போகிறோம், யார் யார் போகிறோம் அப்படின்ட்டு நான் அப்கமிங்கில் ஒரு ஷார்ட் அண்ட் ரீல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, சீ யூ சூன். ஸ்டே டியூன்.